Now you're watching New Indian TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 19 இறைவசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தாவீதுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். தாவீதையும் கடைசி மகனாக இருந்தாலும் ஆடு மேய்ப்பவனாக தான் அனைவரும் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவரோ எனக்கு நேசமான மகனாக பார்த்தார். ஆண்டவருக்கோ தாவீது மிகவும் அன்பான மகனாக பார்த்தார். கடைசியாக இஸ்ரவேலருக்கே ராஜாவாக தாவீதை நியமித்தார், சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக. எனக்கு பிரியமானவர்களே, நம்மளை யார் வேணாலும் காயப்படுத்தியிருக்கலாம், நமக்கு சொந்த பந்தங்களை நம்மளை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், நம்மளுடைய நண்பர்களை நம்மளை கைவிட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஏனென்றால் உண்மையாக இருக்கும் பொழுது அநேக துன்பங்கள் வரும். சில சகோதரர்கள் சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன். எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் இன்னும் வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னு மனவேதனைப்படுபவர்களை அநேகமாக நான் பார்த்து வருகிறேன். அவர்களுக்கெல்லாம் நான் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறேன். என்னவென்றால், உண்மையாக இருக்கும்போது தான் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை கண்டிப்பாக விடுவிப்பார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள் என்று அவர்களை நான் உற்சாகப்படுத்துவேன். ஆண்டவருக்குள்ளே அனைவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும். நீங்கள் பார்க்கும் சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நாமத்தை குறித்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள். அப்போது தான் ஆண்டவர் இடத்துல அவர்கள் தொடர்ந்து தஞ்சம் அடைவார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையில் கூட நீதிமான்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு துன்பங்கள் வருகிறதா? மனம் கலகம் அடைய வேண்டாம். இன்னும் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வருகிறார். ராஜாவாக சிம்மாசனத்திலிருந்து வருகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இதை நாம் தியானிக்கும் பொழுது, இது இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த தினவசனம் முடிவில்லாத வாழ்வுக்கு போகும் வரைக்கும், கடவுளுடைய அரசாங்கத்தில் நாம் பிரவேசிக்கும் வரைக்கும் இந்த வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும், இந்த வசனத்தை நாம் சிந்திக்க வேண்டும் என்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்தை மேலும் மேலுமாக எங்களுக்கு ஞாபகப்படுத்தி விசுவாசத்திலே பலத்த கோட்டையிலே நாங்கள் அமர தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த வசனத்து மூலியமாக காலமாக எங்களோடு பேசுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோட தப்பிதங்களெல்லாம் தயவாய் மன்னித்து, அப்பா, உங்களோட முடிவில்லாத வாழ்விலே உம்முடைய அரசாங்கத்தில் எங்களையும் நினைவு கூர்மான கெஞ்சி மண்டாடுகிறேன் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவர்களுடைய போராட்டங்கள் கஷ்டங்களை எல்லாம் நீர் எடுத்து விடுவீராக. உம்முடைய வல்லமை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் அவர்களோடு செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து நீர் வெற்றி பெற செய்யும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Indian TV.